இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆட்டு ரத்தத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுனும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுக்க பாருங்கள். ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஆட்டுக்கறி வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியோட விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ரத்தம், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல், இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லி வச்சு அந்த மாதிரி வாங்கினா தான் கிடைக்கும். இது வந்து நம்ம காலையில் சீக்கிரமாக வந்து ரத்தம் வேணும்னா முன்னாடி நாளே சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் கொடுத்தோன்னா அவங்க அதை வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களே வச்சுருப்பாங்க. காலையில் நம்ம சொன்னோன்னே எடுத்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ரத்த பொரியலுக்காக இந்த ரத்தத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். நாங்கள் வந்து 2 ரத்தம் வாங்கியிருந்தோம். அது வந்து இந்த மாதிரி மொத்தமாகவே இருந்துச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா அலசிக்கணும். நம்ம வந்து ரத்தம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன முடி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் வந்து இங்கே கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தான் இருந்துச்சு, எதுவும் இல்லை. அப்படி சப்போஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ரத்தத்தை வந்து நல்லா கைவிட்டு கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடிச்சு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேலே திப்பியெல்லாம் வந்துடும், உங்களுக்கு கீழே பியூராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அந்த மாதிரி நமக்கு இருக்காது. நார்மலாகவே வந்து ரத்தம் வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தான் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ரத்தம் வாங்கின பிறகு முதல்ல நல்லா வந்து ஒரு 6லேருந்து 7 முறை நம்ம அலசிடலாம். ஏன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். வாசமும் உங்களுக்கு வந்து அந்த நீச்சு வாசம்லாம் இருக்காது. நம்ம நல்லா ஒரு 6-7 முறை வந்து இதை நல்லா கழுவிடலாம். இது வந்து நல்லா நீங்கள் வந்து மேலே தேய்ச்சி இந்த மாதிரி கழுவுங்க. ரொம்ப அழுத்தி கசக்கி நீங்கள் கழுவுனீங்கன்னா ரத்தம் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து மேலாப்பில் நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சி கழுவுங்க. ரொம்ப வந்து நசுக்கி கழுவிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து நம்ம அலச பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் லைட்டாக வந்து உங்களுக்கு மாற செய்யும். அது வரைக்கும் இதை நல்லா கழுவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 முறை வந்து நல்லா அந்த ரத்தத்தை அலசிட்டேன். இப்போ நம்ம 7வது முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளை ஒரு தண்ணியில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த ரத்தத்தை சேர்த்துடலாம். ஏன் மஞ்சள் தூள் போடுறோன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணுறோன்னா மஞ்சள் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது, அந்த நான்வெஜ்ஜோட அந்த நீச்சு வாசம் வராது. அதுக்காக தான் நான் வந்து மஞ்சள் தூள் போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலசிடலாம். இப்போ நம்ம ஒரு 8 முறை போல் நம்ம இந்த ரத்தத்தை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பாருங்கள் இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாகவே மாறி இருக்கும். நம்ம அலச அந்த மேலே இருக்கிற கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தமாக கழுவியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற ரத்தத்தை இதில் சேர்த்துடலாம். இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்போ வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். நான் இப்போ வந்து அந்த இட்லி பாத்திரத்தை மூடிடுறேன். மூடிட்டோம்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வெந்துடும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உதுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரத்த பொரியல் வந்து அப்படியேவும் வந்து கரைச்சிட்டு செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. எங்களுக்கு அந்த வாசம் வந்து பிடிக்காது. அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி அலசிட்டு இந்த மாதிரி செய்வோம். இப்போ பாருங்கள் ரத்தம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து
கொஞ்சம் ஆற விட்டு உதுத்துக்கலாம். உங்களுக்கு உதுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா உதுக்க கஷ்டமா இருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இப்ப நீங்க கையால இந்த மாதிரி பண்ணீங்கனாலே நல்லா இதாகும். ரொம்ப அப்படியே பொடியா உதுக்க வேணாம், கொஞ்சம் கடிப்படுற மாதிரி நம்ம உதுத்துக்கலாம். இப்ப நம்ம நல்லா ரத்தத்தை எல்லாத்தையுமே உதுத்து வச்சாச்சு. இப்ப அடுத்ததா நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 3 இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் போல கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நான்வெஜ்னா சோம்பு சேர்த்தீங்கன்னா அது வாசனை நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 10 இருந்து 15 பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பச்சை மிளகா நம்ம ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல நசுக்கி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 20 இருந்து 25 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த ரத்த பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பின்னாடி கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இப்ப எல்லாத்தையும் கலந்தாச்சு. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மிதமா வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே ஆட்டு ரத்தத்தை வேக வச்சு உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்ப நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை கலந்து விடுங்க. ஏற்கனவே வெந்ததுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே இது உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. 1/2 ஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்ப நம்மளுடைய சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். இப்ப இந்த சுவையான ரத்த பொரியலை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.